விஜய் போட்டியிடறாருன்னு சொல்லிட்டு பெரம்பூர் தொகுதியில் கேட்குறாங்க. ஆனால் புதுசாக வந்தால் செய்யலாம், நல்லா செய்யலாம். பெரம்பூர் தொகுதி வந்து டெவலப் ஆகாமல் இருக்கு. வந்தால் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். அது என்னுடைய கருத்து. இதில் விஜய் நிற்கிறான்னு நிறைய செய்திகள் வந்து வண்ணமாக இருக்குது. இதில் என்னன்னா அவர் வந்து ஜெயிப்பாரா இல்லையான்னு பெரிய ஐயப்பாடு, ஒரு பெரிய ஹைப்பு இருக்குது. இதில் என்னுடைய கருத்து என்னன்னா அவருடைய ரசிகர்கள், அவருடைய சகோதரிகள், நண்பிகள் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக ஒரு ஓட்டு போடுவாங்க என்ன இருந்தாலும். பட் அதர்ஸ் இருக்கிறாங்களா, அதர் பார்ட்டி பீப்புள்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு ஓட்டு போடுவாங்க. அவர் எப்படி பாஸ் ரெக்கார்டு அவரை பற்றி தெரியாது நமக்கு. வேற அதர் பார்ட்டிஸுடைய பாஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஜனங்க இப்படி அப்படி டிசைட் பண்ணுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர் டெஃபினட்டாக ஓட்டு போட்டுருவாங்க. மற்றவங்க என்ன மாதிரி ஆளுங்களாம் அது எப்படி ஏது விசாரிச்சு, ஏன்னா இப்போ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேயே அவருக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வேறு இருக்குது. அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்து ஆலோசித்தா டெஃபினட்டாக ஜனங்க ஓட்டு போடுவோம். ஆனால் கொஞ்சம் டஃப், இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். ஏன்னா அந்த தேர்தல் நெருங்க இன்னும் எப்படி மாறும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஜனங்க கையில் தான் இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராஜெக்ட் வருது, அது யூஸ் பண்ணால் தான் தெரியும். அதே போல் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரே ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுங்க, மாற்றி மாற்றி தான் சாப்பிட்ணும். ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் தெரியும் சொல்லுங்கள்? விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இதுதான். என் பேர் குணசுந்தரி. விஜய் பெரம்பூர் தொகுதியில் வரணுன்னு இருக்காரு. அவர் வந்தால் எங்கள் 4 குடும்ப ஓட்டு அவருக்கு தான். அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும், ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஸோ விஜய் வந்து பெரம்பூரில் போட்டிடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து விஜய் பெரம்பூரில் மட்டும் இல்லை, எந்த இடத்துல போட்டிட்டாலும் கண்டிப்பாக வந்து டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக ஒருத்தர் வரணும், சேஞ்ச் வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக இப்போ இந்த 5 வருஷத்துலேயே ஆல்ரெடி டிஎம்கே வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனியும் டிஎம்கே வந்தால் கண்டிப்பாக இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இந்த தொகுதின்னு இல்லை, மேக்ஸிமம் எல்லா தொகுதியிலையும் கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். சிஎம் சார் ஸ்டாலின் சார் தான் திருப்பி சிஎம்மாக ஆவார். விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுறதா சொல்கிறாங்க. டெபாசிட் கூட வாங்க முடியாது அவரால். ஏற்கனவே இருக்கிற திமுகவோட கோட்டையை வந்து அசைக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதை ஒரே ஆள் முடியணும்னா அதிமுக தான். அவங்களும் இப்போ அன்கண்டிஷனில் தான், டெட் பாடியாக தான் போயின்னுக்கிறாங்க. மறுபடியும் இங்கே திமுக தான் வரும். நான் பெரம்பூரில் 25 இயர்ஸாக இருக்கேன். விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறேன்றார். இப்போது இது திமுக கோட்டையாச்சு. அந்த காலத்துலேருந்து திமுக அந்த காலத்துலேருந்து வந்து ஜெயிச்சு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் நிற்கிறாரு அவர். இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் ஓட்டு போடலாம், போட்டால் கூட 8 to 10% வரலாம். ஃபுல்லாக ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தொகுதி பக்கமே வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பண்ண பிறகு தான் தெரியும் இதெல்லாம். இருந்தாலும் 10% ஓட்டு மேலே வாங்க மாட்டார். அதுதான் உண்மை. பார்க்கலாம், வெயிட் அண்ட் சீ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரு தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.